ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் டிஐவைஸ், பியூட்டி, மேக்கப், அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வீடியோலாம் வரும். உங்களுக்கு இந்த வீடியோலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் பற்றி தான் போக போகிறோம். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாய்ஸ்சரைசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஃபார்மசி மாய்ஸ்சர், இந்த எமோலின் க்ரீம். ஸோ நமக்கு 100 கிராம் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் வருது. ஓப்பன் பண்ணால் ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மசி டியூப்பில் வருது. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரொபலைன் கிளைகால் அண்ட் யூரியா இருக்குது. ப்ரொபலைன் கிளைகால் வந்து வேறு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளிசரினில் இருக்குது. கிளிசரின் நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்ரேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தெரியும். நம்மளோட ஸ்கின்னை யூத்ஃபுல்லாகவும் யங்ஃபுல்லாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறமா ஹைரலானிக் ஆசிட்ல இருக்குது. ஹைரலானிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின்னை நம்ம நல்லா ப்ளம்பாக சூப்பராக வச்சுருக்கோம். ஸோ இது 2 இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. அது போக நம்மளுக்கு வந்து லைட்டாக ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. ஸோ இதில் ஆஷான ப்ரிசர்வேட்டிவ் கூட இல்லை, ஏன்னா இது ஒரு ஃபார்மசி க்ரீம். ஸோ இது நம்ம எல்லா ஃபார்மசிலையும் வாங்கலாம், அமேசானில் வாங்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபார்மசியில் கூட வாங்கிக்கலாம், இல்லை அமேசான் அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் ஸ்டோர்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு 100 கிராம் இருக்குது. நான் இவ்வளோ வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதோட ரிவ்யூ போட்டாகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதோட கண்டிப்பாக இந்த ரிவ்யூ போடணுன்னு தான் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு வந்து ஒரு 300 சம்திங் வருது, இல்லை 346 போட்டிருக்கு. ஸோ நான் அந்த ரேஞ்சில் 346ல் நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ நான் மெடிக்கலில் வாங்கல, அமேசானில் வாங்கினேன். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நமக்கு இவ்வளோ எடுத்தாலே போதும். ஸோ நான் போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் எதுவும் இல்லை, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது நம்மளோட ஸ்கின் பார்க்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, நமக்கு வந்து இந்த தேங்காய் பால் தெரியும்ல, ஸோ அந்த தேங்காய் பால் ஸ்மெல் மாதிரி கொடுக்குது. ரொம்பவுமே நல்லா இருக்குது இந்த ஸ்மெல்லு. ஸோ இது வந்து போத் ஆர் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் ஃபீடிங் மாமா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டரில் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் இந்த மாய்ஸ்சரைசர் இல்லை, எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டாக்டர் ஓகே சொன்னால் மட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக இவ்வளோண்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி நெக்கு நம்மளுக்கு வந்து ஈவனாக தான் இருக்கும், நெக்குக்கும் ஃபேஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு எந்த விதமான இச்சிங், பர்னிங் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், நம்ம ஹோல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் தரதுனால நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து நிறைய விதமாக யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் சீரம் வந்து போடுறேன்னா அதை லாக் பண்ணக்கூடிய இது மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நமக்கு வந்து இந்த க்ரீம் வந்து நமக்கு இப்போது இந்த ஸ்கின் இருக்குன்னா, ஸோ இதோட 10 லேயர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுறதுனால நம்மளோட ஸ்கின்னை எப்பயுமே ஒரு ப்ளம்பாக ரீஜெனரேட் பண்ணி ரொம்பவுமே எங்காக வச்சுக்கும். ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு யூஸ்லேயே நான் வந்து பார்த்தப்போ அதில் ஒரு ஷைனிங் தெரிஞ்சுது. நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக அந்த லேயருக்குள்ளே போனதுனால ஒரு ப்ளம்பியாக ரொம்பவுமே பேபி சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் 1 மந்த்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண ஸோ நீங்கள் இன்னொன்று வாங்கணும் அந்த மாதிரி தோணும். ஸோ அவ்வளோ ரொம்ப பிடிச்சிடும் உங்களுக்கு. அண்ட் நம்ம கேஷுவலாக வாங்கக்கூடிய எல்லா பொருளுங்களோடையே இது ரொம்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட் சொல்லலாம். ஏன்னா 100 கிராம் நமக்கு வந்து 50, 10 ml அந்த மாதிரி ப்ராடக்டே நமக்கு வந்து 800, 1000 அந்த மாதிரி வேறு நம்ம வாங்கும்போது கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இது ஒன்று வாங்கினாலே பாருங்கள், நான் 1 மந்த் யூஸ் பண்ணேன், அப்பயே இவ்வளோ தான் காலியாச்சு. இது நம்மளுக்கு நிறைய மந்த்ஸே வரும். நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா வச்சுக்கலாம். ஸோ இதில் பிளாஸ்டிக்கும் இல்லை. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர், மாய்ஸ்சரைசர், நெக்ஸ்ட்டு
டோனர் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் நெக்ஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீனோட பேர் பண்ணிக்கலாம் மார்னிங்னா. இதே நைட்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சீரம் ஆர் இந்த க்ரீம் மட்டும் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனும் போகும். ஸோ பிம்பிள்லாம் இருந்தால் கூட போகும். எனக்கு வந்து இங்கே ரொம்பவுமே நான் ஆயிலி ஸ்கின், எனக்கு இங்கே ஒரே ஆயில் வடிஞ்சிட்டு ரொம்பவுமே பிம்பிளாக வந்திருந்தது. ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா ஆயிலியாகவும் இல்லை எதுமாகவும் இல்லை. இப்போ ஆயிலி ஸ்கின்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் இன்ஸ்டன்ட் நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஆயிலி ஸ்கின்னும் சரி சென்சிட்டிவ் ஸ்கின்னும் சரி, நமக்கு வந்து எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு இச்சிங்காக இருக்கும், அதே மாதிரி க்ரீஸியாக இருக்கும், ஏதாவது அலர்ஜிஸ் வந்துடும். ஸோ இந்த க்ரீமில் அந்த மாதிரி பிரச்சனைங்க எதுவுமே இல்லை. நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லதாக கொடுக்கணுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல் ஸ்கின் டைப், நீங்கள் ஆக்னே ப்ரோன் ஸ்கின், ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்க்குன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்கின்னுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நல்ல மாய்ஸ்சரைசிங்காக ஹைட்ரேட்டிங்காக ரொம்பவுமே நமக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஒரு டியூப் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக பார்க்கறதோட ஃபார்மசி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். இதை நான் எப்படி ஃபேஸில் போட்டு காட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பட்டாணி சைஸ் ப்ராடக்டே போதும். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் வந்து ஐலைனர் லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். ஸோ மேக்கப் எதுவும் போடல. ஸோ நான் ஃபுல் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண உடனே ஒரு சாஃப்ட் அண்ட் சஃப்லாக இருக்குது பாருங்கள். இங்கேக்கும் இங்கேக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்கையும் மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள். நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணால் தான் நமக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் ஈவனாக இருக்கும். ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்போ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்டண்ட்டான க்ளோ அண்ட் சஃப்லாக இருக்குது பாருங்கள். ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சஃப்லாக இருக்குது, ரொம்ப ப்ளம்பியாக இருக்குது. ஸோ இதை போட்டோன்னே எவ்வளோ மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ், ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ் அதெல்லாமே குறைஞ்சி உங்களோட ஆயிலும் குறைஞ்சி இது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ரொம்ப வறண்ட சருமம், ட்ரை ஸ்கின், எனக்கு எது போட்டாலும் செட்டே ஆகலைன்றவங்களுக்கான க்ரீம் தான் இது. ஸோ அதை மீறி நம்ம ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ட்ரை ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்க்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல் ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப வறண்ட ஸ்கின், ரொம்ப போட்டாலே ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்ற ஸ்கின், நீங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் சொல்லலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ நான் இதில் எல்லாத்த பற்றியுமே நான் வந்து சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நான் இதை வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.